பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சாபத்தை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். சாபம் என்றால் என்ன? இந்த சாபத்தினாலே மனிதனுக்கு என்னென்ன விளைவுகள் வருகிறது? இந்த சாபத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது? முதலாவது பிரியமானவர்களே, சாபம் என்றால் நாம் நன்கு அறிய முடியும், தலைமுறையாக வியாதிகள் இருந்து கொண்டே இருக்குமா. இது சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தீராத வியாதிகள் இருந்து கொண்டே இருக்கும். தலைமுறையாக எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும் பணங்கள் தங்கள் கைகளில் இருப்பதில்லை. அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்து எவ்வளவுதான் வருமானங்களை அவர்கள் ஈட்டிக்கொண்டாலும் அந்த வருமானங்கள் அவர்கள் கரங்களில் நிலை நிற்காது. பிரியமானவர்களே, இதுவும் சாபத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைமுறையாக சந்ததியாக குடும்பத்திலே விபச்சார சம்பந்தமான கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும். யார் மூலமாவது இந்த விபச்சார இச்சை இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இதுவும் சாபத்திற்கு காரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தலைமுறையாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஊனம் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று முடவர்களாக இருப்பாங்க, இல்லை என்று சொன்னால் குருடர்களாக இருப்பாங்க, இல்லை என்று சொன்னால் சரீரத்தில் ஏதோ ஒரு ஊனம் இருந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இது சந்ததியாக வந்து கொண்டே இருக்கும். இதுவும் சாபம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த சாபத்தை எப்படி நீக்குவது? இந்த சாபம் வருவதற்கு முதலாவது காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது மிக முக்கியமான 3 காரணங்களை நான் சொல்லுகிறேன். அதற்கு பிற்பாடு இன்னும் அநேக காரணங்களை நான் உங்களுக்கு வரிசையாக சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, முதலாவது மிக முக்கியமான 3 காரணங்கள் என்ன என்று சொன்னால், கடவுளை அறியாதவர்கள், கடவுளை தேடாதவர்களை சாபம் பிடித்து கொள்ளுகிறது. இரண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். மூன்றாவது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவர்கள். இவர்கள் மேல்தான் சாபம் வந்து பிடித்து கொள்ளுகிறது. இது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள், தேவனை தேடாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை மிக எளிதாக பாவம் பற்றி பிடிக்கும். இந்த பாவத்தின் நிமித்தமாக அது சாபமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, அதற்கு அடுத்த காரணங்களும் பிரியமானவர்களே, உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். சாபம் வருவதற்கு அடுத்த மிக முக்கியமான காரணம் இச்சை என்று அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, முதலாவது, தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. பிறனுடைய சொத்தின் மேல் ஆசைப்படுகிறவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். பரதேசி, திக்கற்றவர்கள், விதவை ஆகிய இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவனும் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன், யாதொரு மிருகத்தோடு சயனிக்கிறவன், தன் சகோதரியோடு சயனிக்கிறவன், தன் மாமியாரோடு சயனிக்கிறவன், இந்த இச்சையை கொண்ட இந்த விபச்சார இச்சையில் இருக்கிறவர்கள் 100% சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவர்களை சாபம் தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிறரை கொலை செய்கிறவன், மனிதன் கைகளினால் செய்த சிலைகளை, அதாவது விக்கிரகத்தை ஒளிப்பிடத்தில் வைத்து அதை வணங்குவது, இது தேவனுக்கு அருவருப்பானதும் அவர்கள் சபிக்கப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் வாழ்க்கையில் மிக சாதாரணமாக சாபம் பற்றி பிடித்து கொள்ளும். பிரியமானவர்களே, அடுத்ததாக, குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறது. இவர்கள் குடும்பத்தையும் சாபம் பிடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.
இவர்கள் சந்ததியையும் சாபம் தொடர்ந்து வருமாம் பிரியமானவர்களே. இதை நாம் சற்று ஆழமாக நாம் இங்கே பார்ப்போம் என்று சொன்னால், இந்த சாபத்துக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பது மிக முக்கியமாக இச்சை. பிரியமானவர்களே, ஆகவே தான் யாக்கோபு 1:15 வாசிக்கிறோம், இச்சையானது கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறதாம். பாவமானது பின்பு மரணத்தை பிறப்பிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள், சிறிய சிறிய பாவங்கள் தான் கற்பம் தரித்து அது பிற்பாடு மரணம் என்கிற சாபத்துக்கு நேராக அது அழைத்து செல்லுகிறதா. பிரியமானவர்களே, பாவம்தான் சாபத்தை பிறப்பிக்கிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட சாபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், உங்கள் சந்ததியின் சந்ததியை சாபம் தொடர்ந்து வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் குறைவுகள் காணப்பட்டு கொண்டே இருக்கின்றன, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் கைகள் நிற்பதில்லை, தீராத வியாதிகள் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருப்பது, வீட்டில் அடிக்கடி மரணம் சம்பவித்து கொண்டே இருப்பது, மிக முக்கியமான நபர்கள் மரணத்துக்குள்ளாக செல்வது, சடிதியாய் குடும்பத்தில் அநேகர் மரித்து போவது, இவைகள் எல்லாமே சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம் முன்னோர்கள், நமக்கு முன்பாக இருந்தவர்கள், நம் பெற்றோர்கள், பெற்றோருக்கு முன்பதாக இருந்தவர்கள், அவர்கள் செய்த பாவம் அது சாபமாக மாறி அது சந்ததியின் சந்ததியை பின்தொடர்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த சந்ததியை தொடர்ந்து வரக்கூடிய இந்த சாபங்களை நீக்கும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, இதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரே நிவாரணம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. உங்கள் பாவங்களையும் உங்கள் சாபங்களையும் நீக்கும் பலியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் மிக ஆழமாக வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக அவர் பலியானாராம். பிரியமானவர்களே, அவரே சாபமாக மாறி நம்மை சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 நம்மால் வாசிக்க முடிகிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் நமக்காக சாபமானாராம். நம்முடைய சாபங்களை நீக்கும்படி, நம்மேல் வந்திருக்கிற தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த சாபத்தை முற்றிலுமாக நீக்கும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக பிரியமானவர்களே, நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய இடத்திலே, நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் மரித்து அந்த சாபத்தை அவர் சிலுவையில் முறித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்று சொல்லப்படுகிறது. இந்த சிலுவையை ஏன் தேவன் தெரிந்து கொண்டார்? ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மரணம் சம்பவித்தது? பிரியமானவர்களே, நம்மேல் இருந்த பாவ சாபம் எவ்வளவு உக்கிரகமானது, எவ்வளவு கொடூரமானது என்று தேவன் நமக்கு காண்பிக்கும்படி தான் அப்படிப்பட்ட இந்த சிலுவையை அவர் தெரிந்தெடுத்து தன் குமாரனையே அதிலே பலியாக கொடுத்து அவர் நமக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, பாவம் பொல்லாதது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கக்கூடியது, பாவம் தேவனை விட்டு உங்களை பிரிக்கக்கூடியது, பாவமானது உங்கள் சரீரத்தையே அது அழிக்கக்கூடியது. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை மூன்றையுமே ஒன்றுமில்லாமல் அது அழித்து போடக்கூடிய வல்லமை உள்ளது. பிரியமானவர்களே, சிலுவை என்பது அருவருக்கக்கூடிய ஒரு சின்னமாக கருதப்பட்டது. சிலுவை என்றாலே அது அருவருப்பு. அது யாருக்கு அந்த இடத்துல அந்த சிலுவை தண்டனையை கொடுப்பார்கள் என்று சொன்னால், கொடூரமாக சமுதாயத்தில் அவர்கள் வாழ அந்தஸ்தே இல்லை, இவர்கள் மனிதன் மட்டுமல்ல மிருகத்திலும் கேவலமானவர்கள் என்று சொல்லத்தக்கதாக, அருவருக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய
ஒரு மனிதனைத்தான் அப்படி கொலை செய்வார்களாம். அது சபிக்கப்பட்டவர்களுக்காக, பூமியிலே அவர்கள் வாழ தகுதியில்லாதவர்களாக, சபிக்கப்பட்டவர்களாக காண்பிக்கக்கூடியதான் இந்த சிலுவை மரணம். பிரியமானவர்களே, இந்த சிலுவையை கேட்டாலே ரோமர்கள் அருவருப்பாக பார்ப்பார்களாம். அந்த வார்த்தையை கூட அவர்கள் கேட்க விரும்புவதில்லை. பிரியமானவர்களே, ஒரு மனிதனை சங்கிலியினால் கட்டுவது கூட ரோமர்களை பொறுத்த வரைக்கும் அது மிக கேவலமானது, மிக கொடூரமானது என்று சொல்லப்படுகிறது. இதேதான் யூதர்களும். பிரியமானவர்களே, அவர்களும் இந்த சிலுவையை அவர்கள் அவமானமாக கருதினார்கள், அவமான சின்னமாக கருதினார்கள். மரத்திலே தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். மரத்திலே ஒருவன் தூக்கப்பட்டு ஒருவன் கொலை செய்யப்படுவான் என்று சொன்னால் அவன் அருவருக்கத்தக்கவன், அவன் ஊருக்கு புறம்பே இருக்க வேண்டும். அவனை கொலை செய்கிற பொழுது ஊருக்குள்ள அல்ல, ஊருக்கு வெளியில் கொண்டு போகணுமா, பாளையத்துக்கு புறம்பே அவனை கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும், மரத்திலே அவனை தூக்கி போட வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பிணமானது சாயங்காலத்திற்குள் அதை அவங்க என்ன செஞ்சிடணுமா, அதை எடுத்து புதைத்து விட வேண்டுமா. அப்படி அருவருக்கக்கூடியது. பிரியமானவர்களே, யூதர்களாலும் அருவருக்கத்தக்கக்கூடிய இந்த கொடூரமான இந்த சிலுவையைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, உங்கள் மேலும் என் மேலும் இருந்த பாவமும் சாபமும் எவ்வளவு கொடூரமானது, அது எவ்வளவு அருவருக்கத்தக்கது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படிதான் அதை அவர் தெரிந்து கொண்டாராம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போட கடவீர்கள். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. பிரியமானவர்களே, அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. சிலுவை என்பது, சிலுவையிலே ஒருவனை தூக்குகிற பொழுது, ஒருவனை மரத்திலே தூக்கி கொலை செய்கிற பொழுது அவன் தேவனால் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறானா. அவன் ஒருவன் நிமித்தமாக அந்த தேசமே தீட்டுப்பட்டு விடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நீ அவனை மரத்தில் தூக்கி கொலை செய்ததுக்கு பிற்பாடு அந்த சடலத்தை சாயங்காலத்திற்குள், இரவுக்குள் நாம் என்ன செய்து விடணுமா, அதை நாம் மண்ணில் புதைத்து விட வேண்டுமாம். பிரியமானவர்களை, அது சாயங்காலத்திற்கு மேல் தொங்கலாகாது. அப்படி தொங்கும் என்று சொன்னால் அந்த தேசமே தீட்டுப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க கொடூரமான, தேவனால் மனிதனால் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்குத்தான் கொடுக்கக்கூடிய அவமானமான சின்னம்தான் இந்த சிலுவை என்று சொல்லப்படுகிறது. இந்த சிலுவையை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாராம்? நம்மேல் இருக்கிற பாவம் எவ்வளவு கொடூரமானது, நாம் செய்து கொண்டிருக்கிற பாவம் எவ்வளவு கொடூரமானது என்று காண்பிக்கும்படியாக, இந்த சாபம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை காண்பிக்கும்படியாக, எவ்வளவு அருவருக்கத்தக்கது, தேவனுடைய பார்வைக்கு அது எவ்வளவு அருவருக்கத்தக்கது என்பதை காண்பிக்கும்படியாகத்தான் இந்த சிலுவை மரணத்தை தேவன் நமக்கு காண்பித்தார். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய சாபங்களையும் இந்த அவமானத்தையும் சிலுவையிலே நான் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளைகளை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய அளவில்லாத அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் தன் குமாரனை சிலுவையில் கொடுத்தாராம். பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய பாவம் சாபங்கள் எவ்வளவு கொடூரமானது என்பதை காண்பிக்கும்படி மட்டுமல்ல, தான் தன் பிள்ளைகள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், இந்த மனுகுலத்தின் மேலே நான் எவ்வளவு நேசம் வைத்திருக்கிறேன் என்று காண்பிக்கும்படியாகவும் தேவன் என்ன செய்தாராம்? தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக அந்த கொடூரமான, அந்த அவமானமான அந்த சிலுவையிலே அவர் நமக்காக கொடுத்தாராம். பிரியமானவர்களே, இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் அதை அவமானமாக எண்ணாமல் இந்த சிலுவையிலே தான் மரிக்கிற பொழுது, தான் அவமானப்பட்டு அந்த சிலுவையில் மரிக்கிற பொழுது இதன் நிமித்தமாக ஒட்டுமொத்த ஜனங்களும் விடுவிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள் என்கிற சந்தோஷத்தின் நிமித்தமாக தம்மை தாமே அவர் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது.
எபிரேயர் 12:2 வாசித்து பாருங்கள். அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, தமக்கு முன்பு வைத்த சந்தோஷமாம். என்ன சந்தோஷம்? அவர் சிலுவையில் பாடுபட்டு மரிப்பார் என்று சொன்னால் இந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இந்த பாவ சாபங்களை தன் சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அதன் மூலமாக நாம் மீட்கப்படுவோமாம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மீட்கப்படுவீர்கள், விடுவிக்கப்படுவீர்கள் என்கிற அந்த சந்தோஷத்தை, நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவர் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாக நான் மரித்து என் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன் என்கிற அந்த சந்தோஷம், நான் மரித்தாலும் நான் அவமானப்பட்டாலும் என் பிள்ளைகள் அவர்கள் பாவ சாபம் இல்லாது இந்த உலகத்திலே சந்தோஷமான சமாதானம் உள்ள ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்பதை மட்டுமல்ல, நித்தியமாக தேவனோடு கூட ஐக்கியமாக இருப்பார்கள். அந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிப்பார்கள் என்கிற ஒரு சந்தோஷத்தை தன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு அந்த சந்தோஷத்தை எண்ணிதான் அவர் சிலுவையில் தொங்கினாராம். பிரியமானவர்களை, அவர் சிலுவையில் தொங்குகிற பொழுது உங்களையும் என்னையும் அவர் நினைவு கூர்ந்தாராம். அதை நினைத்து சந்தோஷப்பட்டு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை, ஆகவேதான் சிலுவை அவமான சின்னமாக கருதப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு, அவர் அந்த சிலுவையில் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதற்கு பிற்பாடு சிலுவை இப்பொழுது மகிமையான ஒரு சின்னமாக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, தேவன் அவமானத்தை மகிமையாக மாற்றினார். பிரியமானவர்களே, அவமானம் என்று கருதப்பட்ட இந்த சிலுவையை தேவன் ஏற்றுக்கொண்டபடினாலே, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடினாலே, அவர் அதில் மரித்தபடினாலே, பிரியமானவர்களே, அந்த சிலுவை இன்றைக்கு அது மேன்மை பாராட்டும்படியான ஒரு புனித சின்னமாக அது கருதப்பட்டது. பிரியமானவர்களே, ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் எதை குறித்து நான் பேச விரும்ப மாட்டேன். நான் சிலுவையை குறித்து தான் நான் பேச விரும்புவேன். காரணம், சிலுவையில்தான் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. சிலுவையின் மூலமாகத்தான் இன்றைக்கு மனுகுலம் மீட்கப்பட்டிருக்கிறது. சிலுவையின் மூலமாக தான் ரட்சிப்பு உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. ஆகவே அந்த சிலுவை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, கலாத்தியர் 6:14 பவுல் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவதில்லை. பிரியமானவர்களே, அந்த சிலுவையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னானா? பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவர் சுமந்து தீர்த்தார் என்று நாம் இப்பொழுது பார்த்தோம். சாபம் எப்படிப்பட்டது? சாபம் என்ன செய்யும்? சாபம் வருவதற்கு காரணம் என்ன? இந்த சாபத்தின் விளைவுகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தது மட்டுமல்ல, சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட எனக்கு என்ன சொல்யூஷன், என்ன நிவாரணம் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு சிலுவையிலே தொங்கினபடினாலே, இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் நீக்கிவிட்டார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டாராம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள என்ன செய்யட்டும், இந்த சாபத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட நான் என்ன செய்யட்டும், இந்த பாவ சாப கட்டிலிருந்து நான் விடுவிக்கப்பட என்ன செய்யட்டும் என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அவர் சிலுவையில் என் பாவங்களையும் என் சாபங்களையும் என் அக்கிரமங்களையும் என் மீறுதல்களையும் என் வியாதியையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, பிரியமானவர்களே, நீங்கள் அது உங்கள் வாயினால் அறிக்கை செய்கிற பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 9-10 வாசித்து பாருங்கள். நீ உன் வாயினாலே இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பிரியமானவர்களே, நாம் வேறு ஒன்றுமே செய்யண்டாங்க. இந்த
சாபத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த தீராத சாபத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசுதான் இரட்சகர், எனக்காக அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட அவர் எழும்பினார் என்று உங்கள் வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் பாவ சாபத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் இன்னும் என் வாழ்க்கையில் சாபம் இருக்கிறது என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் இன்னும் தேவனை அறியவில்லை பிரியமானவர்களே. நீங்கள் இன்னும் இயேசுவை உங்கள் இருதயத்தில் முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்ததை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்று நான் பேச ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷாச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் சாபங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், மிக முக்கியமாக பிரியமானவர்களே, அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்தில் அவர்கள் முழுவதுமாக விசுவாசிக்கவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமாம். வேதம் வேறு எதையுமே நமக்கு சொல்லவில்லை. நீங்கள் விசுவாசிங்க, ஜஸ்ட் பிலீவ். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக அவர் பாவமானார், எனக்காக அவர் சாபமானார் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, அவர்தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, நீங்கள் விசுவாசித்து உங்கள் வாயினால் அதை அறிக்கை செய்கிற பொழுது பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லதற்கு பிற்பாடும் நீங்கள் இன்னும் பாவ சாபத்தில் இருப்பேன் என்பதை உங்கள் நினைவிலிருந்து எடுத்து போடுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு நீங்கும். பிரியமானவர்களே, எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்கள் விசுவாசத்தினால் தான் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியுமாம். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எனக்காக தன் குமாரனை அனுப்பினார். அந்த சிலுவையில் என் பாவங்களையும் என் சாபங்களையும், நான் வாங்க வேண்டிய அடியையும், நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார், என் வியாதியை அவர் சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள் அதை விசுவாசித்து உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் காணப்படக்கூடிய ஜென்ம பாவங்கள் மறைந்து போகும். தலைமுறை சாபங்கள் முற்றிலுமாக நீங்கி போகும். பிரியமானவர்களே, உங்களுக்கு விடுதலை உண்டாகும். பிசாசின் கட்டுகளில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டாகும். பிரியமானவர்களே, வியாதியின் படுக்கையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டாகும். குடும்பத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் வருமானம் இல்லாமல் இருக்கிறதா, கைகளில் அது சேமித்து வைக்க முடியாமல் அது எல்லாம் காணாமல் போய்விடுகிறதா, வியாதியிலே காணாமல் போய்விடும். பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளிலிருந்து, இந்த சாபத்திலிருந்து என் தேவன் உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகளும் நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கிருபையும் இரக்கமுள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, அமரஜ பாதாளத்தை வென்றவரே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, அப்பா, இந்த நேரத்திலும் சுவாமி, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அப்பா அமராஜா, இந்த குடும்பங்களிலே காணப்படக்கூடிய தலைமுறை சாபங்கள் இப்பொழுதே நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே தலைமுறையாக இருக்கிற சாபங்கள், தீராத வியாதிகள் இப்பொழுதே மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுகள் அறுபட்டு போகட்டும். அப்பா அமராஜா, இவர்கள் மேல் வைக்கப்பட்ட நுகங்கள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சந்ததியாக தொடர்ந்து வரக்கூடிய ஊனம், அமராஜா, வியாதி மறைந்து போகட்டும், காணாமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா இயேசப்பா, தொடர்ந்து மரணம் சம்பவித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்து நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, மரண பிசாசுகள் குடும்பங்களை விட்டு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தலைமுறையாக இருக்கிற சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுதே முறியடிக்கிறேன். அப்பா ஆமாராஜா, உடைய வல்லமை இந்த நேரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ரங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபாதா லாபா ஷீகா லாபா ரீபிலியான் துனதி கலாபா ரீபிலியான் துனதி. தேவ மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடட்டும். அப்பா
ஆமா ராஜா, நுகங்களை அது முறிக்கட்டும், கட்டுகளை அறுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா, எவ்வளவு வருமானங்களை எடுத்தாலும் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் கைகளில் நிற்காது. ஆமா ராஜா, சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னார். இந்த நேரத்தில் அப்பா உம்மை அறிக்கை செய்கிற இந்த நேரத்தில் பிள்ளைகள் தங்கள் வாய்களை திறந்து இயேசுவே என் இரட்சகர், அவர்தான் என் மீட்பர், என் பாவ சாபங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, உம்மை நோக்கி எசப்பா கெஞ்சுகிறார்களோ, உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, அப்பா அவர்கள் சாபங்கள் இந்த நேரத்திலே நீக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் முதல் கொண்டு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரட்டும், சந்தோஷம் வரட்டும், சமாதானம் வரட்டும். அப்பா உடைய அளவில்லாத அப்பா உடைய பொக்கிஷமாகிய அமராஜா பொக்கிஷ சாலையை நீர் திறப்பீராக, ஆசீர்வாதத்தின் பொக்கிஷத்தை நீர் திறப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. சாபங்கள் முழுவதுமாக நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தலைமுறை சாபங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா எஸ்அப்பா, சந்ததி சந்ததியாக வரக்கூடிய சாபங்கள் எல்லாம் இந்த நேரத்திலே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லாம் முழுவதுமாக நீங்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். அப்பா பிசாசின் கிரியைகள், பில்லி சூனிய போராட்டங்கள் தலைமுறை தலைமுறையாக பிடித்து எஸ்அப்பா பிள்ளைகளை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்களும், அமராஜா மாந்திரிக கட்டுகளும், பில்லி சூனிய ஆவிகளும், ஏவுதலின் ஆவிகளும் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் பேசுகிறேன். அப்பாலேவோ சாத்தானே, அப்பாலேவோ சாத்தானே, அப்பாலேவோ சாத்தானே என்று நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை விட்டு நீ விலகு என்று நான் கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜ தலைமுறை சாபங்கள் இப்பொழுதே நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி இந்த நேரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. அமராஜ துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒளிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி நீர் பிசாசியுடைய சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை உமது மரணத்தினாலே நீர் ஜெயிக்கும்படிக்கு அமராஜா நீர் அப்படி ஆனீர் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா அந்த சிலுவையிலிருந்து உண்டான அந்த வெற்றியின் சத்தம், அமராஜா அந்த சிலுவையிலிருந்து வரக்கூடிய அந்த வெற்றி அப்பா, அங்கே முறியடிக்கப்பட்ட அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் ஓடட்டும் அப்பா, நகண்டு போட்டும், சாபங்கள் நீங்கட்டும், இருள் நீங்கட்டும் அப்பா, கார் மேகங்கள் அகண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தினாலே உன் கரங்களை பிள்ளைகள் மேலிருந்து நீ எடு என்று நான் கட்டளை எடுக்கிறேன். ஓ ரீபாதலபா ஷீகலபா ரீவிலியான் துணதி கலபா ரீவிலியான் துணதி. தேவ மகிமை இப்பொழுதே வரட்டும் அப்பா. வெளிச்சம் வீட்டிற்குள் பிரகாசிக்கட்டும். வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளையுடைய முகங்களையும் இப்பொழுதே பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. அமராஜா இயேசுவே உம்முடைய வல்லமை இந்த நேரத்தில் இறங்குவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதற்காக நன்றி. சாப கட்டுகள் இப்பொழுதே அறுபட்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்கப்பா. இருதயத்தில் விசுவாசித்து தன் வாயினாலே அறிக்கை செய்கிற பொழுது அப்பா அவர்களுக்கு விடுதலை உண்டாகிறது அப்பா. இந்த நேரத்தில் விடுதலை உண்டாவதற்காக நன்றி. தேவ சமாதானம் உடைய பிள்ளைகளுக்குள்ள வருவதற்காக நன்றி. தலைமுறை தலைமுறை சாபத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.